சிட்னி டெஸ்ட்டில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. மைதானத்துக்கு அதாவது மேட்ச் நடந்து கொண்டு இருக்கும்போது ஓடி வந்து ரசிகர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காருங்க ரோஹித். அந்த தருணம் வந்துட்டு ஆர்ப்பரித்த மைதானம் என்றே சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில். சேம் டைம் டே 2 கம்ப்ளீட் ஆகிருக்கு. கோலி வந்துட்டு ஒரு அதிருப்தியான முடிவு எடுத்திருக்காரு. அதாவது உண்மையான முடிவை தான் எடுத்திருக்காரு. என்னோட ஆள் மனசில் குத்துதுங்க. அதாவது சச்சினே வந்துட்டு ஆவேசமாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. விராட் கோலி பேட்டிங்கை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ் பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் முழுவதும் விராட் கோலி ஒரே தவறு தான் பண்ணியிருக்காருங்க. வெளியே போகிற பந்தை வெளியே பேட்டை விடுறாரு. கவர் டிரைவ் இல்லை வெளியே பேட்டை விட்டு தான் அவுட்டு. நீங்கள் இந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அதாவது அவுட் ஸ்விங் பாலை அவருக்கு அடிக்க தெரியல. பேட்டை வெளியே விட்டுறாரு. வேற பிளானையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணலங்க. அதற்குண்டான பயிற்சியும் முறைப்படி எடுக்கலை. இதே பிரச்சனை பாஸ்டில் சச்சின் டெண்டுல்கருக்கு இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணார்னா அதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த அவுட் சைடு வர்ற பாலை ஒன்று விடுவார், இல்லை ஆப் சைடு வந்து அதாவது ஆப் ஸ்டிக் வந்து லெக் சைடு அப்படி டிஃபென்ஸ் பண்ணி விடுவாருங்க. இதை வந்துட்டு இவ்வளோ பெரிய சீனியர் வீரர் விராட் கோலி லேர்ன் பண்ணலையா? இந்த தொடர் முழுவதும் அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் அவரை தானே நம்புவாங்க. அவர் இப்படி மெத்தனமாக விளையாடலாமா? அதாவது தான் பெரிய ஆள்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நினச்சிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். நம்ம எப்போதுமே அதாவது ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. ஆரம்பத்தில் எப்படி சிறுக சிறுக பயிற்சி பண்ணி வந்தோமோ, எங்கே மைனஸ் நடக்குதோ அந்த மைனஸை சரி பண்ணுறோமோ, பெரிய ஆளான பிறகும் அந்த குணம் நமக்கு வர வேண்டும். பட் அதை வந்துட்டு விராட் கோலி விட்டுருக்காருன்னு சச்சின் டெண்டுல்கர் கமெண்ட்ரி பண்ணி கொண்டு இருக்கும்போது வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. இன்றைக்கும் அதே மாதிரி அவுட்டு. அவர் தவிர அவரே உணர்ந்துட்டார். களத்திலே எவ்வளோ அந்த கர்ஜனை சிங்கம் கர்ஜிக்கு மாதிரி கர்ஜனை பண்ணாருங்க. பேட்டை தூக்கி தரையில் எரிஞ்சிட்டாருன்னு வைங்களேன். அந்த ஹேண்டிலே வந்துட்டு பொழந்துருச்சு. ஏன்னா அவருக்கு தெரியுது அவர் மேலே தவறு. கொஞ்சம் கூட வந்துட்டு தன்னோட தவறை உணராமல் அதற்கு ஏற்றவாறு லேர்ன் பண்ணாமல் விட்டாருங்க. மொட்டை டீன்னு வந்துட்டாருன்னு வைங்களேன். ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்துட்டார். இப்போ ஸ்கிரிப்ட் இல்லாமல் என்னால் பேச முடியுமா? அந்த மாதிரி இவர் தவறு பண்ணிட்டாருங்க. ஸ்கிரிப்ட் இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம், களத்தில் வந்து பார்த்துக்கலாங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம், இன்டர்நேஷ்னல் லெவலில் முட்டாள்தனம். இதை சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரை மாதிரி ஆள் வந்துட்டு வெளியே போகிறது பெட்ரு. இப்போ ரோஹித் சர்மா இதே மாதிரி தான் இருந்தாருங்க, மண்டை குடைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் வெளியே உட்காந்துட்டு பும்ரா கையில் கேப்டன்சி கொடுத்தோன்னே சிட்னி டெஸ்ட்டில் செதற விட்டாங்க ஆஸ்திரேலியாவை. 185 அடிச்சிருந்தாலும் முதல் இன்னிங்ஸில் அதே 181 ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணி கொடுத்துட்டாருங்க பும்ரா. ஒரு தரமான கேப்டன்ஷிப் பண்ணார். அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்களோட எபிலிட்டி என்னன்னு தெரியும். அந்த இடத்த நீங்கள் ஏன் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வரலைன்னா விட்டுட்டு போங்கய்யா அப்படின்னு வெளிப்படையாக சச்சின் சொல்லியிருக்காரு. இப்போ ரோஹித் சர்மா வெளியே போனதுனால இந்திய டீமோட மாற்றத்தை பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வெளியே போனீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வரலாம், அபிமன்யு யூஸ்வரன் வரலாம். அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த மாற்றத்துக்கு வழிவிடுங்க என்றும் சச்சின் டெண்டுல்கர் சொன்னதுனால, ஏன்னா சச்சின் டெண்டுல்கரோட தீவிர விசிறி விராட் கோலி வந்துட்டு என்னோட தவறை உணர்ந்திருக்காருங்க. நான் பண்ணுறது மிகப்பெரிய தவறு தான், நான் வந்துட்டு ஓய்வு அறிவிச்சிடுறேன்னு இந்த டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கும்போதே ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இந்த சீரிஸ் முடிஞ்சோன்னா அப்டேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் விராட் கோலியும், அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும். ரோஹித் சர்மா இன்னைக்கு பும்ராவோட கேப்டன்சி ஸ்கில்லை பார்த்துட்டு ஓடி வந்து ரசிகர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டார். நான் உனக்கு முன்னாடியே கேப்டன்சியை கொடுத்துருக்கணும். ஏன்னா முதல் டெஸ்ட் இவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. பும்ரா 295 ரன் வித்தியாசத்தில் உனக்கு கொடுத்துருக்கணுண்டா தம்பி. நான் வந்துட்டு என்னோட தலக்கணத்தினால இந்திய டீம் வந்துட்டு தலை குனிஞ்சிட்டாங்க. ரசிகர்கள் கூப்பிட்டு அவர் வந்துட்டு பும்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க. இதை நான் கொஞ்சம் முன்னாடி செஞ்சுருந்தேன்னா நம்ம WTC ஃபைனல் ஈஸியாக ரீச் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்துட்டு கிரிட்டிக்கல், இந்த டெஸ்ட் வின் பண்ணிட்டா போயிடலாம். ஆனால் ஆஸ்திரேலியா அடுத்து இலங்கையோட 2 டெஸ்ட் மோதுறாங்க. இலங்கை மண்ணில் ஸ்பின்னு வந்துட்டு விளையாட தெரியாது. அதனால் இலங்கையை நம்பலான்னு வைங்களா. அதில் 2 டெஸ்ட்டுமே ட்ரா ஆயிடுச்சுன்னா இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் சென்று விடலாம். இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கொண்டு வந்தது நான் தான். பும்ரா கையில் முன்னாடியே கேப்டன்சி கொடுத்துருக்கணும். அதற்கு வந்துட்டு தலை குனிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்குறேன்னு ஆன் த கிரவுண்ட் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டார். அது கூஸ் பம்புங்க.